மதுரை பெருங்குடி அருகே அரசு உதவி பெறும் கல்லூரியில் மாணவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையை கண்டித்து மாணவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை பெருங்குடி அருகே அரசு உதவி பெறும் சரஸ்வதி நாராயணன் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இங்கு 2000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கல்லூரி கட்டணம் 1500 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது மின் கட்டணம், டியூஷன் ஃபீஸ் என 5000 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சில நாட்களுக்கு முன்பு மாணவர்கள் மற்றும் மாணவர் அமைப்பு நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போராட்டத்தை முன்னெடுத்ததாக 7 மாணவர்கள் மீது கல்லூரி நிர்வாகம் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் கல்லூரி வாசல் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 7 மாணவர்கள் மீது எடுக்கப்பட்டுள்ள ஒழுங்கு நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. இந்த கல்லூரியில் முதுகலை கணிதம் 2ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கல்லூரியில் கடந்த 4 வருடங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டண கொள்ளை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கடந்த 3ஆம் தேதி எங்களோட மாணவர்களை திரட்டி போராட்டம் பண்ணேன். அதில் அந்த போராட்டத்தில் நாங்கள் ஒரு சில விதிமுறைகள் சொன்னோம். அந்த விதிமுறைகளை அவங்க என்ன பண்ணாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இந்த கட்டண கொள்ளை இதெல்லாம் விதிகளை மீறி செயல்பட நாங்கள் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கான அவங்க எழுதி கொடுத்த அந்த ஒரு அத்தாட்சியை நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை எந்த ஒரு சூழ்நிலையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் அவங்கள பாகுபடுத்தக்கூடாது நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த கல்லூரி நிர்வாகம் கரெக்டாக 10ஆம் தேதி நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எங்களை பேசி கல்லூரியில் ஒரு சில விதிமுறைகள் சொல்கிறாங்க. அந்த விதிமுறைகள்லாம் சொல்லி நீங்கள் இந்த விதிமுறைகளை மீறிட்டீங்க, இனிமேல் நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா கல்லூரிக்கு வரக்கூடாது. நாங்கள் என்றைக்கு சொல்கிறோமோ, டிசிப்ளின் கமிட்டி என்றைக்கு சொல்லுதோ அன்றைக்கி நீங்கள் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அந்த விளக்க முறையாக இருந்துச்சுன்னா உங்களை கல்லூரிக்கு விடுவோம். அப்படி இல்லாட்டி நீங்கள் நாளைக்கு போராட்டம் பண்ணாதீங்க. நீங்கள் போராட்டம் பண்ண மாட்டோம், லெட்டர் எழுதி கொடுங்க. நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்தா நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் நாளிலேருந்து காலேஜுக்கு கண்டினியூ வரணும்னு. நான் என் உரிமைக்காக குரல் கொடுக்கும்போது என்னோடய உரிமைகளை மறுக்கிறதுக்காக என்ன இவங்க அடிமைப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னை மிரட்டுறாங்க ஒரு தனிப்பட்ட முறையில். இது தொடர்ந்து இந்த கல்லூரியில் நடந்துகிட்டு இருக்குது. கட்டண கொள்ளை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு குரல் கொடுத்ததை நாங்கள் செஞ்சோம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கல்லூரி நிர்வாகம் எங்களை காலவரையற்ற ஒரு இடைநீக்கம் பண்ணிட்டாங்க. எத்தனை நாள்னு சொல்லலை, எத்தனை நாள்னு கேட்டதுக்கு அதுக்கு அவங்கள்ட்ட ஒரு முறையான விளக்கம் இல்லை.